ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் இஞ்சி, 7 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லிக்கீரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைச்சிக்கலாம். 6 மணி நேரமாக ஊற வச்ச கொண்டக்கடலையும் கொஞ்சம் துருதுருன்னு இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவையும் செகண்டாக அரைச்ச கொண்டக்கடலையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ஒரு வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குட்டி குட்டி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். அதை பிளேட்டில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியே எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் விட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் தடவி உருண்டையாக லைட்டாக தட்டி அதை ஆயிலில் சேர்த்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். பொன்னிறமாக ஆன உடனே அதை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான கொண்டக்கடலை வடை ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.